வெளிச்சம் தெரியுதா? ஊற்றுங்க. இங்கே எடுத்து தின்னுட்டான் போறா. கடலை கூப்பனில் போட்டு ரெடி ஆயிட்டு திங்கலாம். சூடாக இருக்கா? ஆமாம், சூடாக தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நல்லா கருப்பட்டி கூப்பனியில் வந்து இந்த கடலையை போட்டு சாப்பிட்றது வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நமக்கு வந்து நல்ல இயற்கையான உணவுல ஒன்று. வெளியில் ஏதோ வாங்கி கொடுக்குறீங்க, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரியான டேஸ்ட்டு. இந்த மாதிரி யாரெல்லாம் கருப்பட்டியில் கூப்பனியில் கடலை போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கூப்பனியில் கருப்பட்டி போட்டு உங்களுக்கு கடலை போட்டு செஞ்சு கொடுக்கணும், கருப்பட்டி வேணும், அதேமாதிரி இதில் ஊற்றி தரணும், கொட்டாங்குச்சியில் ஊற்றி தரணும்னாலும் நீங்கள் நம்மளோட நம்பர் கீழே கொடுக்கணும். அதை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பனை சார்ந்த பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க. நன்றி. மாமா என்ன சாப்பிட்றியா? கடலை மிட்டாய். கடலை மிட்டாயா? வீட்டிலே செஞ்சதா? வீட்டில் செஞ்சது. எப்படி? நம்ம வந்து இந்த இப்படி பணச்சிக்கிட்டு சும்மா வெட்டியாக உட்காடுற நேரத்தில் ஏதாவது கடையில் வாங்கின ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம். நம்ம எல்லாமே வீட்டிலே தயாரிப்போம். இது வந்து பொரிகடலை மிட்டாய். சரி. இன்னும் வந்துட்டு நிலக்கடலை இருந்துச்சுன்னா நிலக்கடலையை போட்டு பண்ணுவோம். அரிசியை வறுத்து அரிசியை உள்ளே போட்டு அது அரிசி உருண்டை மாதிரி பண்ணி எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாம் நம்ம கடையில் வாங்குறத விட நம்மளா பண்ணி சாப்பிட்டா பெஸ்ட்டாக இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், அது எப்பயுமே அப்படி தான். சின்ன பிள்ளைலேருந்தே சாப்பிட்டு பழகியாச்சு. அதனால இந்த மாதிரி இது சாப்பிட்டு வையா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னா கூப்பனியை சுட சுட ஊற்றி அந்த கடலையோடு போட்டு கிண்டி ரியலாக அங்கே பேக்கேஜில் இருக்கிற இது எப்படி இருக்கும், அது கூட கொஞ்சம் காஞ்சி இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இது அப்படி இருக்காது. இது அந்த சூட்டோட சூப்பராக இருக்கும். சரி, வேற என்ன? அவ்வளோ. நீங்கள் இந்த மாதிரி கடலை கருப்பட்டியில் கடலை சேர்த்து சாப்பிட்றீங்கல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு எத்தனை வயசில் சாப்பிட்ருக்கீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு போட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் எனக்கு நான் என்ன ரொம்ப குட்டி பையன், எனக்கு வேற எந்த தெரியுமா என்னென்ன கூட தெரியல. அந்த டைமில் சாப்பிட்டேன் அந்த மாதிரி. அதனாலயும் இப்போ நான் வேணும்னு கேட்டோம்னா கடலையை தந்து கோப்பனை ஊற்றி நீனை கிண்டி தின்னு அப்படின்னு தந்துடுவாங்க. அடி கொடுத்துருவாங்க, அதாவது அவங்களே கிண்டி தருவாங்க. அப்படிலாம் இருந்தோம், நல்லா ஜாலியாக இருக்கும். இது வந்து கூப்பனியாக இருந்து இருக்கும்போது எடுத்துக்கணும். எங்கள் அம்மா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம்னா இந்த அடுப்பில் தணல் கிடக்கும்போது வந்து அந்த பருவம் உளுந்த உடனே எடுத்துட்டோம்னா நல்லா கூப்பனியாக கூட கொஞ்சம் நேரம் நல்லா ரஃபாகவே இருக்கும். இது வந்து கருப்பட்டி தன்மைக்கு போயிடுச்சு, கூட கொஞ்சம் நேரம் அந்த நெருப்பில் கிடந்துருச்சு. அதனால கருப்பட்டி தன்மைக்கு போயிடுச்சு. அதனால உங்களுக்கு இப்படி வந்து ஒட்டிட்டு ரொம்ப. இப்போ முட்டாய் செய்யணும்னா அந்த கருப்பட்டி தன்மையில தானே எடுக்கணும். அந்த கூப்பனி தன்மையில எடுக்கணும். அப்பதான் அது வந்து பேக்கேஜ் உருண்டையா அந்த மாதிரி பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் முந்தைய கருப்பட்டி தரத்துக்கு வந்துடும்னு உடனே காஞ்சி கருப்பட்டியா ஒட்டிருச்சு. சரி சரி. ஆனா டேஸ்ட் அதை விட இது சூப்பரா இருக்கும். என்ன இது கொஞ்சம் இப்படி தின்னத்துல பிச்சு எடுக்கணும். அதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். சரி அம்மா, கஷ்டப்பட்டு சாப்பிட்டா செமையா இருக்கும். இது எப்படின்னா அப்படின்னா ஸ்பூன்ல அள்ள வந்துடும், 4 வாயில அள்ளி போட்டுரும். இதுனா இப்படி ஒவ்வொன்றா உடச்சி அதை சாப்பிடும் போது அந்த நாக்கு ஊரும்ல, அது செம டேஸ்டா இருக்கும். ஓகே ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் இந்த மாதிரி கடலையில இந்த மாதிரி கருப்பட்டி ஊற்றி சாப்பிடுவீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு யாரும் இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கூட வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் மேட்ரு தான். ஒரு கருப்பட்டி எடுத்து ஒரு தனியாக ஒரு சட்டியில் வச்சுருங்க. அது மெல்ட் ஆகுறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கங்க, கொஞ்சம் மெல்ட் ஆகுறதுக்கு.
மெல்ட் ஆன உடனே கொதிக்கும். கேஸ்லேயே சிம்மில் வச்சு விட இது பண்ண உடனே கொதிச்ச உடனே கூப்பனியாக வந்துடும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு அவ்வளோத்தையும் ஊற்றிடாதீங்க. அதில் ஒரு கால்வாசி கூட ஊற்றினாலே உங்களுக்கு போதும். ஒரு கருப்பட்டி இது போட்டுனா ஒரு கடலையே கிண்டிடலாம். அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் அதனால் ஒரு லைட்டாக கம்மியாக போட்டு இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தாத்தா இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு ஆட்டுக்கறி, சரி, கோழிக்கறி வறுவல், சரி, தக்காளி கூட்டு இருக்கு. தக்காளி கூட்டா? ஆமாம், அது காம்பினேஷனே சரியில்லை. அது வேணான்னு சொல்லிட்டேன். சரி 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 சரி. ஒரு ஊரில் விசேஷம், சரி, அங்கேருந்து கறி வரும். அதனால ரைட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு அங்கே கொடுத்துருவீங்க. அப்போ நீங்கள் போய் கறி எடுத்துகிட்டு வரல? அங்கே திருவிழாக்காரங்க கொண்டு வந்தது. சரி சரி. நம்ம பாடி இப்போ போக முடியாது இல்லை கறி எடுக்க. ஆமாம். ஆமாம். ஆட்டு கொஞ்சம் டேஸ்டாக தான் இருக்குது. கறி வகையில் எந்த கறியுமே வெள்ளாட்டு கறியை தட்ட முடியாது. அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்பாங்க. வெள்ளாட்டு கறியை தட்டுறதுக்கு எதுவும் இல்லை. வடியில் ஒரு வேறு வலிக்குமோ இப்படி இறந்து தான் வீடியோ கருத அது கொஞ்சம் சாப்பிடல. இந்த சாப்பிட்டோம். வேண்டாம் வார்த்தை இருந்து ரெண்டே கால் ஆயிட்டு பையில் எடுத்து வச்சுட்டேன். குளிக்கல.